பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆவலாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே பேசுவதை நாம் கேட்போம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, என்னை நீர் மறைத்து பேசும்படியான ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும் பொழுது எங்கள் ஆவிக்குரிய கண்கள், காதுகள், இதயம் திறக்கப்படும்படியான ஜெபம் பண்ணுகிறோம். தடைகளெல்லாம் நீக்கி போடுங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் பிள்ளைகளாக நாம் விசுவாசிகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது அநேக துன்பங்கள், அநேக போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆண்டவராக இயேசு சொன்னது போல, ஆனால் அவர்கள் எல்லாம் எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? ஆண்டவரோடு நடக்கிற அந்த அந்த வாழ்க்கை என்ன என்பதை இந்த நாளில் நாம் தியானிப்போம். கர்த்தர் பரிசுத்த ஆவியார் நமக்கு பலனை கொடுத்து இந்த போராட்டங்களை மேற்கொள்ளும்படியாக கிருபையை ஆண்டவர் தருவாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு வேறே ஆவி. அதாவது இங்கிலீஷில் நாம் பார்க்கும்போது டிஃபரன்ட் ஸ்பிரிட், அனதர் ஸ்பிரிட், இல்லைன்னா தேவனுடைய ஆவி, காட் ஸ்பிரிட். ஆமென். அந்த ஒரு கோணத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய தேவனானவர் ஆவியால் இருக்கிறதுனாலே ஆண்டவராக இயேசு கூட சொன்னார் சமாரியா ஸ்திரீனிடத்திலே, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். வார்த்தைகளினால் அல்ல, வெளி வேஷத்தினால் அல்ல, வெளி கிரியைகளினால் அல்ல, உண்மையாக கர்த்தரை நாம் நேசிக்கணும், கர்த்தரை நாம் தொழுது கொள்ளணும். இதயத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு அவரை ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும். அப்படி என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளின் தலைப்பின் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, அவரை பின்பற்றும் பொழுது அநேக போராட்டங்களுக்கு ஊடாக நாம் கடந்து செல்ல வேண்டி வரும். அநேக சோதனைகள் வரும். இன்னும் சொல்ல போனால் உலகத்தாரை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு போராட்டம் வரும். ஆனால் உலகத்தாருக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் ஆண்டவராக பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு என்பதை நாங்கள் இங்கு பார்க்கிறோம். அதனால அவர் பிள்ளையாய் நாம் பாரும்பொழுது அவர் அன்பு கூறுறதுனாலே அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். நாம் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனாலே அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஏனென்றால் அடிப்படையிலே அவர் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டவைகள் நம்முடைய காது கேட்கல, நம்முடைய கண்கள் அதை காணல, மனுஷராகிய இந்த சரீரத்தில் ஜீவிக்கிற நமக்கு இதயத்தில் தோன்றவும் இல்லை. அநேக நாட்கள் போராடி கொண்டிருப்போம், அநேக நாட்கள் உபாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். இது எப்பொழுது நடக்கும், எப்படி ஆகும், எப்படி இந்த பிரச்சனை மலை போல இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு தயார் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் கண் காணாது, உங்கள் செவி அதை குறித்து கேட்காது, இதயத்தில் அது என்னதான்பா வைத்திருக்கிறார் தெரியும் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால தான் மனுஷராக இந்த சரீரத்தில் வாழ்கிற அந்த மனுஷ வாழ்க்கை, மனித ஜீவியத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. தேவனோடு நாம் நடக்கும் பொழுது, தேவனோடு நாம் வாழும்பொழுது, இயேசுவோடு நம்ம நடக்கும் பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் நம்மை பைத்தியம் போல நினைப்பார்கள். இதற்கு ஒரு பதிலாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதே அடுத்த வசனத்தில் 1 கொரிந்தியர் 2:10 நமக்கோ, யாருக்குங்க? ஆண்டவருடைய பிள்ளைக்கோ மனுஷன் இதயத்தில் இவை தோன்றாது, ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தி விட்டார்.
அல்லேலூயா. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதனால ஆவியில வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஆவியில நடக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் சரீர பிரகாரமாக நடக்காத போது, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், மனுஷ சரீர பிரகாரமாக நடந்தால் என்ன அழிவு வரும், நம்ம சரீர பிரகாரமாக சூழ்நிலையை பார்த்து தீர்மானம் எடுத்தால், நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், முடிவுகளை எடுத்தால் என்ன அழிவு வரும். ஆவியில நடக்கிற மனுஷன் எப்படி அவன் ஜீவனுக்குள்ளே இருப்பான், சமாதானமாக இருப்பான் என்பதை வித்தியாசத்தை ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதனால தான் நமக்கோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கோ தேவன் என்ன பண்ணாராம், அவர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் மனுஷனுடைய காது கேட்காது, மனுஷனுடைய கண்கள் காண முடியாது, மனுஷனுடைய இதயம் அதை உணராது. ஆனால் நமக்கோ தேவனோடு கூட நடக்கிறவர்கள், ஆவியில நடக்கிறார்களாகிய அவர்களுக்கோ ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்போனா நம்ம அப்படி போகணும், அப்படி நம்ம வாழ்க்கை மாறணும், ஆண்டவரோடு க்ளோஸ் ஆகணும், ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கணும், ஏசப்பாவோடு நடக்கணும், மாம்சத்திலே முடிவெடுக்காதபடி, சரீரத்திலே வாழாதபடி, எல்லா காரியங்களும் எவ்வளவுதான் போராட்டங்கள் உச்சகட்டமாக போனாலும் கர்த்தரோடு நடக்கிற ஜெபிக்கிற வாழ்க்கை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற வாழ்க்கை, கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்கிற அந்த வாழ்க்கை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு ஜெபம் பண்ணுகிற பிள்ளை கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக தவறான முடிவு அவர் எடுக்க மாட்டார்கள். கர்த்தர் அப்படி விட மாட்டார், சரியான முடிவிலே கொண்டு போவார். ஆக 11ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 2:11, மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷர் எவன் மனுஷருக்குரியவளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். மனுஷன் என்ன பண்ண போறான், இவன் என்ன பண்ணுவான் என்பது மனுஷனுக்கு மனுஷன் தெரியும். மிருக நாயாகட்டும், அதனுடைய பாஷைகள் அதுக்கு புரியும், அதனுடைய செய்கைகள் அதுக்கு புரியும். அதே போல மனுஷனுடைய காரியங்கள் மனுஷர்களுக்கு, மனுஷ ஆவிகளுக்கு புரியும். இவன் எப்படி பண்ணுவான், என்ன செய்வான், எப்படி என்ன பண்ணுகிறான், எங்க போகிறான், எப்படி எல்லாமே தெரியும். அதே போல மனிதர்களுக்கு மனித காரியங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவ ஆவியை உடையவர்கள் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று நாம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால் ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். இதுதான் இதே வசனத்தை 8 ரோமர் 14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். ஆமென். அப்போ ஏசப்பா நம்ம நேசிக்கிறாருன்னா நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் பிள்ளையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தான் நேசிக்கிறார், நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்றோம், அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை நடத்துகிறார். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ அவர் நடத்துவதற்கு அப்படி சுத்தத்திற்கு எப்போதும் காத்திருந்து ஜெபித்து 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 அவசரப்பட்டு சூழ்நிலையை பார்த்து மனுஷர்கள் சொல்வதை கேட்டு முடிவெடுக்காமல் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் அநேக வெற்றியை பெற்ற தேவ மனிதர்களை அற்புதமாக வழிநடத்துவார். அப்போ என்னன்னா நான் சொல்ல வருகிறேன், தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவனோடு ஒரு சம்பந்தம், தேவனோடு ஒரு ஐக்கியம், நிஜமான பூர்ண மனசோடு மனதோடு என்றாங்களா, பூர்ணமான ஒரு மனசோடு, முழு மனசோடு, முழு அன்போடு, ஒரு நம்பிக்கையோடு கூட கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்ற முழு மனிதர்களை நம்பாத ஒரு வாழ்க்கை நம்பி நம்ம கர்த்தரோடு பழகும் பொழுது, கர்த்தரோடு நடக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது, அப்படி பாத்திரம் உட்காரும் பொழுது அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படி என்று பார்க்கிறோம். உங்களுக்கு வேதத்தில் நடத்த ஒரு சம்பவத்தை நான் சுற்றி காண்பித்து அதிலிருந்து நாம் எப்படி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். இந்த உலகத்தின் சூழ்நிலை பெரிதாக தோன்றினாலும், போராட்டங்கள் பெரிதாக இருக்கும் தோன்றினாலும், நம்ம ஆண்டவர் பேர்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த வேத வசனங்களுமாக உங்களுக்கு சுற்றி காட்ட விரும்புகிறேன். மோசே வனாந்திரத்திலே ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கடைசியாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி 2ஆம் வசனம், நான் இஸ்ரவேல் புத்திரர் கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய
புருஷனை அனுப்ப வேண்டும் அப்படி என்றார். அப்போ 12 கோத்திரத்தில் நீ என்ன பண்ணு, இப்போ கானான் தேசத்துக்கு முன்பாக நீ நிற்கிறாய், உன்னை இந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். கொடுப்பதற்கு முன்பாக ஒரு டெஸ்ட். இந்த 12 கோத்திரத்தில் ஒரு லீடர் யாரு, முக்கியமான ஆட்கள், லீடர்கள். அவங்க பாருங்க, நல்லா வளர்ந்தவர்கள், தலைவரோடு இருந்தவர்கள், மோசையோடு இருந்தவர்கள், மோசே கர்த்தரோடு பேசு அற்புதங்களை நடத்துகிற போது கண்ணால பார்த்தவர்கள். அவர் எப்படி நடக்கிறார், ஆண்டவர் எப்படி மற்ற ஜனங்களை காட்டிலும் ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தார், அந்த அற்புதத்தை மோசே எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை கூட இருந்து பார்த்தவர்கள். அந்த 12 தலைவர்களை அனுப்பு அப்படி என்கிறார். 12 பேரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். 12 பேருக்கும் ஒரே விதமான விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த 12 பேர் போய் என்ன பண்றாங்களாம், கானான் தேசத்துக்குள்ள போகிறார்களாம். அவர்கள் 13:25 என்னாகமம், அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அப்போ அவர்கள் பார்த்துட்டு வந்துட்டு ரிப்போர்ட் சொல்றாங்க. இப்போது என்ன சொல்றாங்க என்றால் 26ஆம் வசனம், அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் என்பவரிடத்திலும் அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். எல்லாம் சுற்றி பார்க்கிறாங்க. என்ன பார்த்துட்டு அங்கிருந்து கொண்டு வந்த கனிகளை எல்லாம் அனுப்புகிறார்கள், காட்டுகிறார்கள். 27ஆம் வசனம் 13:27 என்னாகவும், அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இதோ இதனுடைய கனி. நல்ல கரெக்டு தான். கர்த்தர் சொன்னது போல பாலும் தேனும் ஓடுகிறது, பசுமையான தேசம், கர்த்தர் ஆசீர்வாதமான தேசத்தை தான் சொன்னது போல அப்படிதான் இருக்கிறது. ஆனாலும் இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு நான் குறிப்பாக சுற்றி காட்ட விரும்புகிறேன். 28ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். இதிலே 12 பேர்கள் போனார்கள். 12 பேர் வந்தவர்களே 10 பேருடைய ரிப்போர்ட் இது. 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அது சரியான ஒரு ரிப்போர்ட், உண்மைதான். அது பட்டணங்கள் அரணிப்பானவைகள் பெரியவைகளுமா இருக்கிறது, பெரிய பெரிய பட்டணம், உண்மையான ரிப்போர்ட். அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் அப்படி என்றார்கள். ஏனாக்கின் குமாரர் என்றால் அரக்கர்கள், 6 விரல்களை கைகளிலும் கால்களிலும் உடையவர்கள், உயரமானவர்கள், ராட்சசர்கள், முரடானவர்கள், மூர்க்கமானவர்கள், பயங்கர ஆர்டினரி மனுஷன் இல்லை. இந்த மனிதர்கள் பார்த்துட்டு வந்த இஸ்ரவேல் தலைவர்கள் பார்த்துட்டு வந்த மாதிரி இல்லை, இவங்களை காட்டிலும் பலவான்கள். கர்த்தர் காட்டுறார், நீ போய் பாருன்னு சொன்னது வெறும் கனிக்காக மாத்திரம் இல்லை, நல்லா கவனிக்கணும். இங்க நல்ல பாலுந்தேனு ஓடும் தேசத்தை மாத்திரம் காட்ட அனுப்பல, இப்படிப்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகளை, பெரிய பெரிய அரக்கர்களை அவர் கண்புக்கு முன்பாக காட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். பாரு, நீ சந்திக்க போகிற பிரச்சனை, நீ சந்திக்க போகிற பிரச்சனையை பார், அதற்கு மேல உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற தேவனை பார். முதல்ல நமக்கு பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து போகிறோம். பிரச்சனைகள் வந்தவுடன் என்ன பண்றோம்னா, என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதுங்க பாஸ்டர், என் பிரச்சனை நீ மேரேஜ் பண்ணா உனக்கு தெரியும். யாராவது ஆவிக்குரிய வாழ்க்கையில திருமணம் ஆகாதவர்கள் ஆலோசனை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மேரேஜ் ஆனவங்களுக்கு, நீ மேரேஜ் பண்ணா உனக்கு தெரியும், நீ பிள்ளை பெற்றால் எனக்கு தெரியும், என் பிரச்சனை உன் பிரச்சனை இல்லை உனக்கு தெரியாது. அதான் அவங்க பார்த்தாங்க. ஆனாலும் பல பட்டணங்கள் நல்லா தான் இருக்கிறது, ஆனாலும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், என் பிரச்சனை பெரிய பிரச்சனை, பெருசா இருக்குது அங்க இருக்கிறவங்கலாம். ஆமா, கம்பேர் பண்றாங்க. பாருங்களேன், உண்மையாக அங்க இருக்கிற மனிதர்கள் பெரிய மனிதர்கள், அரக்கர்கள் தான். கம்பேர் பண்றாங்க. நாங்களோ இங்க என்ன சொல்றாங்களா, நாங்களோ சின்னவர்களாக இருக்கிறோம், நம்மால் அது ஜெயித்து கொள்ள முடியாது. கம்பேர் பண்றாங்க. யாரோட? இவங்களோட. யாரோட நீ கம்பேர் பண்ணணும்? உங்களுடைய பிரச்சனைகளை யாரை வைத்து நீங்க பார்க்கணும்? உங்கள் கண்களினால் அல்ல, மற்ற மனிதர்கள் பார்ப்பது போல அல்ல. அவங்களால் அதை சாதிக்க முடியாது, அவர்களால் அதை தப்பித்துக் கொள்ள வர முடியாது. அவங்க பிரச்சனைகளை அப்படித்தான் உலகத்தார் பார்ப்பார்கள். தேவ பிள்ளையே, தேவன் தனக்கு, அதான் நான் முன்பாகவே நான் சொன்னேன், தனக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்த பண்ணினவர்களை கண்கள் காது. தேவன் ஆவியாய் இருப்பதனால நீ மாம்ச பிரகாரமாக பிரச்சனைகளை நோக்கினால் உனக்கு அப்படிதான் தெரியும். யாரோடு கம்பேர் பண்ணுகிறாய்? தேவனோடு பிரச்சனையை கம்பேர் பண்ணுகிறாயா? அந்த அரக்கர்கள் பெரியவர்கள். அப்போ உன்னுடைய தேவன் எங்கே? அவர் தேவனோடு கம்பேர் பண்ணணும். நான் ஆராதிக்கிற தேவன் யார்? இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் மகா பெரியவர்.
ஆமாம், அவர்கள் அவரோடு கம்பேர் பண்ணுறாங்க, அவரோடு வருகிற தேவனை மறந்து போயிட்டாங்க. நம்ம பிரச்சனைகளை அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். நமக்குள்ள யார் இருக்கிறாரு, அதான் ஆவியில நடக்கல, மாம்சமாய் நடக்கிறது. ஐயோ எனக்கு இந்த பிரச்சனையா, இவர் மாறுவாரா, இது நடக்குமா, இது விடுதலை ஆகுமா, இது நடக்குமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, நம்முடைய கண்கள், நம்முடைய பலம், நம்முடைய ஞானத்தை வைத்து கம்பேர். உன்னோடு இருக்கிறவர் யார், நீ ஆராதிக்கிற தேவன் யார், நீ உன்னை அழைத்தவர் யார் என்பதை கர்த்தரோடு பிரச்சனைகளை கம்பேர் பண்ணாம இவர்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்க சின்னவங்க, அவங்க பலவான்களாய் இருந்தார்கள். அப்பொழுது பாருங்க 13:30 சொல்லுகிறது, அப்பொழுது காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். பார்த்தீங்களா, கஷ்டம் ஒரு மனுஷன் சொல்றான், இன்னொரு மனுஷன் சொல்றான், ஒரு மனிதன் சொல்லுகிறார் அதை ஜெயிக்கலாம், எளிதாய் ஜெயிக்கலாம், வெரி ஈஸின்றான். பாருங்க, ஒருத்தருக்கு அந்த கஷ்டம் பெருசா தெரியுது, ஏன்னா இவனை காட்டிலும் அந்த அரக்கர்கள் பயங்கரமானவர்கள், ஏராளமான அரக்கர்களை கர்த்தர் காட்டுகிறார். பாரு, இதான் உன் வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், இப்படிதான் இருக்கும் உன் வாழ்க்கை. ஆனாலும் தேவ பிள்ளையே, மகனே மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன், என்ன பாரு, எப்போ பாப்ப, உன் ஆவிக்குரிய கண்கள் எங்கே, உன் ஆவிக்குரிய செவிகள் எங்கே, நீ கேட்ட வாக்கியம் எங்கே, கர்த்தரை குறித்த மகிமைகள் எங்கே போனது, உன் இதயத்தில் எப்படி தோணும், என்னை பறித்து எப்படி புரிந்து கொண்டாய், என்னையே புரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அதே ஆவியில நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். ஆவியா இருக்கிற தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அவர்கள் தான் அந்த பிரச்சனைகளை சினிதா பார்ப்பார்கள். இல்லைன்னா இப்ப கர்த்தருக்குள்ளே நடக்காம மாம்ச பிரகமாய் நடக்கிறவர்கள் எப்போதும் பிரச்சனையை பெரிதாக பார்த்து அழுவார்கள். இந்த ஜனங்கள் கூட அப்படிதான் அழுதார்கள், இரவெல்லாம் அழுது எல்லாரையும் அழ வச்சுட்டாங்க. லீடருங்க 12 பேர் ஆண்டவர் அனுப்புறார், 12 பேர் ராட்சசர்களை பார்க்கிறாங்க, 12 பேருக்கும் ஒரே விசுவாசத்தை தம்பி தங்கச்சி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஸ்பெஷலா காலேபுக்கும் யோசுவாக்கும் அவர் கொடுக்கல. ஆமென். எல்லாருக்கும் அதே விசுவாசம் தான். உங்களுக்கு என்ன விசுவாசத்தை கொடுக்கிறாரோ, ஒரு தேவ ஊழியர் ஆகட்டும், பாஸ்டர் ஆகட்டும், அவருக்கும் ஆண்டவர் அதே விசுவாசத்தை வைக்கிறார். அவர்கள் வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து வேதத்தை படித்து 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 தியானம் பண்ணி, தாவீதை போல சிங்கம் வந்தாலும் ஒன்றும் இல்லை, ஏன்னா சிங்கம் வந்த போது என்னை காப்பாத்தினாரு, கரடி வந்த போது என்னை காப்பாத்தினாரு, இந்த அரக்கர் என் மாத்திரம் கோலியாத்தா அப்படின்னு சொல்ல வைத்தது எது? அவருடைய தியானம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்தாதான் தேவன் என்னார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்போ 12 பேருக்கும் ஒரே விசுவாசம் தான். 12 தலைவர்களையும் இஸ்ரவேல் தலைவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். 12 தலைவருக்கும் ஒரே விசுவாசத்தை தான் ஆண்டவர் வைக்கிறார். அவர்கள் 10 பேர் அதை புரிந்து கொள்ளவில்லை, 10 பேர் தேவனை அறிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை. அப்படிதான் உங்களுக்கு கூட ஒரு விசுவாசிக்கு என்ன விசுவாசம் இருக்கிறதோ, ஒரு தேவ ஊழியராகட்டும் அதே விசுவாசத்தை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படிதான் அவர் வளர்க்கிறார். ஆனால் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா, அதை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள், தங்கள் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள், தங்கள் பக்தியை வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். அதனால வைராக்கியமாக மாறுகிறார்கள். வளர்த்துக் கொள்ளணும், அது நம்முடைய தப்பு, ஆண்டவருடைய தப்பு இல்லை. நீங்க பிரச்சனைகளை எப்படி பார்க்கிறீங்க? கரெக்ட், 100% கரெக்ட். நீங்க பார்க்கிற பிரச்சனை, நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைகள் உங்களை காட்டிலும் பெரியது. நீங்க சமாளிக்க முடியுமா? முடியாதே. கரெக்டான பிரச்சனை. 12 பேரும் அதே தான் பார்த்தாங்க. ஆனால் 10 பேர் முடியாதுன்றாங்க, 2 பேர் சொல்லாபான்றாங்க. ஈஸி அப்பா, ஈஸிப்பா அப்படின்னா எதனால சொன்னாங்க? அவங்க ஸ்பெஷலா, அவர்களும் மனிதன் தான். தேவனுடைய ஆவியை பெற்றிருப்பதினாலே, தேவன் இன்னார் என்று அறிந்திருப்பதினாலே, தேவனோடு ஒரு கனெக்ஷன் அவருக்கு இருந்ததினாலே கர்த்தர் அவர்களுக்கு தங்களை வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட கனெக்ஷன் நமக்கு இருக்கணும். அதுதான் ஜெபம். அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அதுதான் வேதம், தியானம், வாக்கியங்களை நாம அப்படி வாக்கு தத்துவங்களை நாம் தியானிப்பது, படிப்பது, உள்ளே அது உணவாக உண்ணுவது. எப்படி வருங்க அந்த விசுவாசம்? அதனால கர்த்தர் சொல்லுகிறார், தாசன் என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடினால், என்னாகும் 14:24. ஆமா, வேற ஆவி உடையவன் அவன். டிஃபரண்ட் ஸ்பிரிட், அனதர் ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியை உடையவன், எந்த ஸ்பெஷலும் இல்லை. அவன் பெற்றுக்கொண்ட பாக்கியம், அவன் சம்பாதித்துக் கொண்டது. சம்பாதிக்கணும் கிறிஸ்தவனே. ஆமா, நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன், என் பிரச்சனைக்கு மீண்டும் வருகிறது, எனக்கு நடக்கல பல வருஷங்கள்.
கர்த்தரை கெட்டியா பிடிச்சுக்குங்க. அல்லேலூயா. பாருங்க, அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க. காலேபு என்னாகும் 14:8, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே கொண்டு போய் பாலும் தேனு ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். என்ன ப்ராப்ளம்? கர்த்தர் பிரியமா இருக்கிறோம் நம்ம மேல, நம்ம இருக்கிறது இல்லை. நான் மேல ஆசையா இருக்கிற ஆண்டவரே, பிரியமா இருக்கிற ஆண்டவரே சொல்றது இல்லை. கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தார். நல்ல வார்த்தைகளை நீங்க கவனிங்க. நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் ஊதி போட்டுருவார். ரீகாபா சாந்தாராபா ஊதிடுவார். ஆண்டவரே என்ன கொண்டு வருவார் வெளியில் என்ற ஒரு தைரியம் எப்போ வரோம்னா, ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமா இருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமானா இருக்க கற்றுத்தாங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவரே அல்லேலூயா. ஆமென். அதனால அந்த மாதிரி பிரியப்பட்ட அவங்க ஒரு வார்த்தை சொல்லுகிற அப்புறம் காலேபு, நம்ம மேல கர்த்தர் விருப்பப்பட்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்கள் கிரியைகள் பார்வை செயல்கள் எல்லாம் அவருக்கு பிரியமாக இருக்குது. பிரியம் இல்லாத ஏதாவது ஒன்று செய்துட்டு அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பயந்துன்னு தான் இருக்கணும். புரியுதுங்களா? நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்ம பார்க்கிறவைகள் எது கர்த்தருக்கு எல்லாம் பிரியமாக இருந்தால் எப்படிப்பட்ட இருக்கணும்? இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரிய, அவர் எப்பவுமே பெரியவர் தான். உன் பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை போனால் அடுத்த இன்னொரு பெரிய பிரச்சனை வரும். உனக்குள்ளே இருக்கிறவர் இவர் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர் என்ற அந்த உணர்வு நமக்கு வரணும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கணும். உன் இயேசு என்றும் பெரியவரே, உன் இயேசு என்றும் பெரியவரே, உன் இயேசு என்றும் பெரியவரே, உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற தம்பி தங்கச்சி உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கெட்டாததுமான மாபெரும் காரியங்கள் செய்திடுவார். ஹல்லேலூயா. ஆமாம். உனக்கு எட்டாத காரியங்கள் செய்வார், உனக்கு புரியாத காரியங்கள் செய்வார். ஆமாம். இந்த உலகத்தில் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிற தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. ஆமாம், பிரச்சனை பெரியதுதான், ஆனாலும் நீ ஆராதிக்கிற தேவன் அதை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார். அதனால தான் பவுல் ஜெபம் பண்றார். யாருக்காக? கிறிஸ்தவனுக்காக. அற்புதமான ஒரு வசனம் எபேசியர் 1:16 பவுல் ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்காக. பாருங்க, இடைவிடாமல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி 1:16 என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. 17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்துள்ள. நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு வல்லமையுடையவர் என்பதை தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஆவியை உங்களுக்கு தரணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். அதுக்கு ஜெபம் பண்ணுறோமா நம்ம? அப்பா உம்மை அறிந்து விட்டால் போதும், உம்முடைய மகிமையை அறிந்து விட்டால் போதும், நீர் யார் என்பதை அறிந்து விட்டால் போதும், இந்த உலகம் பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு கால் கீழே வந்துடும். அல்லேலூயா. ஆமென். 18 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களுக்கு நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். 19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நீ பார்க்கிற கண்ணு மண்டி கண்ணு, நீ பார்க்கிற கண்ணு அழிகிற கண்ணு, நீ பார்க்கிற கண்ணு சரீர கண்ணு. உனக்கு பிரகாசமான மனக்கண்களை என் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார், நான் யாருக்கு பிள்ளை என்கிற பார்க்கிற, நான் யாரை ஆராதிக்கிறேன், யாருக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன் என்று அந்த பார்க்கிற பிரகாசமான மனக்கண்ணை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்படிப்பட்ட மனக்கண்ணை தான் காலேபும் யோசுவாவும் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க பார்த்தாங்க பெரிய பெரிய ஆட்கள், அப்பா பயந்து. ஹல்லேலூயா. பயப்படலாமல் இல்லை, பயந்தாங்க. ஆனால் அவங்க பெற்றுக்கொண்ட அந்த பிரகாசமான மனக்கண்களினாலே தன் தேவனையும் பார்த்தார்கள். நீ யாரோட கம்பேர் பண்ணுறீங்க? உங்கள் பிரச்சனையை உங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா மூழ்கி போயிடுவீங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவனோடு கம்பேர் பண்ணுங்கள். பிரச்சனையா? நீங்கள் பிரச்சனை பெருசுன்னா உங்கள் தேவனை சிறியவர் என்று நீங்கள் மட்டம் தட்டுகிறீர்கள்.
உங்கள் பிரச்சனைகளை இங்கே பெரிதுபடுத்திக் கொண்டே இருந்தாலும் தேவனை அறியவில்லை. தேவப்பிள்ளையே, என் ஆண்டவர் சிறியவர், என் ஆண்டவரை காட்டிலும் இந்த பிரச்சனை பெருசு, என் பிரச்சனை யாருக்கும் தெரியாது அப்படி என்று தேவனை மட்டுப்படுத்துகிறாய். ஜாக்கிரதை. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருந்தார். இதெல்லாம் தூள் பண்ணிடுவாருப்பா. ஏன்பா அழுகுறீங்க? கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை மேலே பிரியமாக இருக்கணும், நம்ம செயல்கள் மேலே பிரியமாக இருக்கணும். அப்புறம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையை. அல்லேலூயா. யார் எதுக்கு? நான் கர்த்தர் தமக்கு சங்கீதம் 147:11 சொல்லுகிறது. 11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். பயப்படுறோமா? எதை செய்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நமக்கு ஞானத்தை கொண்டு வரும். எதை செய்தாலும் செய்யலாமா அது உடனே கேட்கணும். போகலாமா? ஊருக்கு யாராவது கூப்பிட்டோம், ஆஸ்திரேலியா போயிடலாம், வா, அமெரிக்கா போயிடலாம், போட. எதை செய்தாலும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகட்டும், திருமணம் ஆகட்டும், ஏதாவது பொருட்கள் வாங்கட்டும், போவது வருவது பிரயாணங்கள் ஏதாவது செய்யும் பொழுது கூட கர்த்தரிடத்தில் போய் நீ கேட்காம, உன்னோட பேசுகிறவரோடு கூட, உன்னை ஆசீர்வதிக்கிற உன்னை சிருஷ்டித்தவரோட போய் கேட்காம முடிவு எடுத்தீங்கன்னா அது பயம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பயம் இல்லை. நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் கர்த்தரிடம் கொண்டு போகிறது இல்லை. கர்த்தரிடம் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் இதை செய்யட்டா, இது செய்யலாமா, இங்கே போகலாமா, நடக்கலாமா, இதை வாங்கலாமா, இதை கொடுக்கலாமா கேட்கணும். இது பயம். ஐயோ நான் தப்பாக செய்துட்டா என்ன ஆகும், கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்துட்டா பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் மேல் பிரியமாக இருக்கிறார். அப்படி அது அவர் நம்ம மேல் பிரியமாக இருந்தால் இந்த அரக்கர்கள்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துருவார். அல்லேலூயா. இந்த நாளில் நான் ஸ்திரீகளுக்காக நான் சொல்லுகிறேன், சகோதரிகளுக்காக நான் சொல்லுகிறேன். மதர்ஸ் டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு வருஷமும் மதர்ஸ் டே வருது, மதர்ஸ் டேன்றீங்க. ஆமாம், எல்லா பெற்ற தாய்களுக்காக நான் சொல்லுகிறேன். அநேக தாய்கள் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அநேக ஸ்திரீகள் ஜெயம் பெற்றார்கள். ஆமென். பாருங்க, ஒரு அன்னாள் என்ற ஸ்திரீ, பயங்கரமான வேதனையோட ஸ்திரீ, கடைசி தேவனுடைய பாத்தில கதறி கதறி அழுது 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 ஜெயம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு தாயாக மாறினதை பாருங்க. தெபோராள், அவளுக்கென்று ஒரு தெபோராள் என்ற சகோதரிக்காக ஒரு மரம் இருந்தது, கர்த்தருடைய சமூகம் இருந்தது. அங்கே உட்கார்ந்து உட்கார்ந்து கரோடு பழகி 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 ஒரு லீடராக மாறிட்டாங்க. யார் பெண் சொன்னது பெண்கள் லீடராக இருக்கக்கூடாது என்று சொல்லி? லீடராக மாறி வீரர்களை கூட நடத்துகிற, தலைவர்களை கூட நடத்துகிற, அவர்களை முன்றி நடத்துகிற தீர்க்கதரிசியாக மாறி அநேகருக்கு ஆலோசனை சொன்ன ஒரு ஸ்திரீ. எப்படி அந்த வல்லம் வந்தது? எப்படிங்க தைரியம் வந்தது? ஐயோ நான் பேச முடியாது, நான் பேசினா கேட்க மாட்டாங்க. எப்படி? கர்த்தருடைய பாதத்தில் ஒரு இடம் இருந்தது, ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அவர் தேவனோடு பேசுகிற ஒரு ஸ்தலம் இருந்தது. உங்களுக்கு எங்கே இடம் இருக்கிறது? கர்த்தரோடு உறவாட ஒரு இடம் தயார் பண்ணியிருக்கீங்களா? கர்த்தரோடு எந்த இடத்துல உறவாடுறீங்க? பஸ்ஸில் போகும்போது நான் 24/7 ஜெபம் பண்ணுவேன்றவங்க சில பேர். அபத்தமான பொய். கர்த்தரோடு பேசும்பொழுது இன்னொருத்தரோடு பேசுவீங்களா? நான் பஸ்ஸில் போகும்போதே பேசிட்டு நான் கர்த்தரோடு ஜெபம் பண்ணினே போவேன். கர்த்தரோடு பேசுறது, கண்டக்டரோடு பேசுறது, அங்கே வழியில் யாரோடு பேசுறது, அங்கே கீழே ரோட்டில் யாரோடு பேசுறது, 24/7 எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஜெபம் பண்ணுங்கம்மா தம்பி, ஜெபம் பண்ணு. ஒரு நேரத்தை குறித்து ஜெபம் பண்ணு. உனக்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்கட்டும், உனக்குன்னு ஒரு இடம் இருக்கட்டும், உனக்குன்னு ஒரு நேரம் இருக்கட்டும். கர்த்தர் உனக்கு நேரம் கொடுக்காம இந்த உலகத்தில் நம்ம பத்திரமாக வாழ முடியாது. ஆமாம், அப்படி தாங்க ஒரு மரியா, தேசுவை பெற்றெடுத்த மரியா, கன்னிகையில் ஒரு கன்னியாக இருந்த பொழுதே ஒரு ஒரு கர்ப்பமாகி பரிசுத்த ஆவியினாலே ஒரு கொலை செய்யப்படுவோம் என்ற பயம் கூட போய் எப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. நம்பினாங்க, உண்மையாக ஆண்டவர் தேவனை நம்பினாங்க. தேவனுடைய வார்த்தையை நம்பி ஒரு கன்னியை மரியா அவமானத்தை கூட பார்க்காமல் வெற்றி சிறந்தாங்க. ஒரு சகோதரி முடியும். ஒரு எஸ்தர், ஒரு அனாதையான பெண் என்ன பண்ணா? ஒரு கூட்டத்தையே உயிரை காப்பாற்றினாள். அனாதையான பெண் உயிரை பணயம் வைத்து. அதனால சகோதரிகளாக உங்களோடு நான் பேசுகிறேன். என்னால் முடியாது, எப்படி இது முடியும்? என் பேச்சு எடுபடாது. இல்லை இல்லை இல்லை, தேவனை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், தேவனோடு கூட இருங்கள். வேதத்திலே நம்ம பார்க்கும்போது அநேக ஸ்திரீகள் இந்த உலகத்தையும் இந்த சமூகத்திலும் குடும்பத்திலையும் பயங்கர பலவீனமான அவர்கள் சமூகத்திலே எதிர்ப்புகள் மத்தியிலே, சமூக எதிர்ப்புகள் மத்தியிலே, குற்றப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே அவர்கள் எப்படி வல்லமையாக வாழ்ந்தார்கள், ஜெயம் எடுத்தார்கள் என்றார்.
அவன் விசுவாசத்தையும் வளர்த்துக்கணும், தைரியத்தையும் வளர்த்துக்கணும், சமூகத்துக்கு முன்பாக நிற்கணும், பேச்சுகளுக்கு முன்பாக எப்படி நான் கர்த்தரோடு கூட இருந்த உறவு. அல்லேலூயா. கடைசியாக ஸ்திரீகளுக்காக எஸ்தரை குறித்து நான் சொல்லி, ஏனென்றால் மதர்ஸ் டே நீங்கள் அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம மதர்ஸ் டே கொள்ளணும், ஸ்திரீகளினாலே ஜெயம் எடுக்க முடியும் என்கிற வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். சூசான் அரண்மனையிலே ஒரு அனாதை பெண்ணான எஸ்தர் மொர்தெகாய் அவங்களுடைய அங்கிள்னால கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார், ராணியாக மாறுகிறார். உங்களுக்கு தெரியும், போய் அங்க அவர் ராஜா விரும்புகிறதுனால ராணியாக மாறுகிறார். அப்பொழுது அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம், நம்ம ஆமான் என்கிறவன் உயர்த்தப்பட்டு இந்த யூத ஜனங்கள் அவங்க பிரிக்கப்பட்டவர்கள், வேறுபாடப்பட்டவர்கள். அதனால் நான் முதலே சொன்னேன் பாருங்க, சத்ருவே சொல்லிடுவான் இவங்க டிஃப்ரெண்ட்டுப்பா, அவங்க வேறு மாதிரியா இருக்குது, அவங்க கிரியை இல்லை. அவனே சொல்றான், நமக்கு தான் தெரியாது நம்ம டிஃப்ரெண்ட்டு, நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நம்ம ஸ்பெஷல் நமக்கு தெரியாது. மற்ற ஜனங்களோடு நம்ம இல்லை, அவங்க கஷ்டத்தை வேறு மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க. தேவ பிள்ளைகளாக நாமும் கஷ்டத்தை பிரச்சனைகளை வேறு மாதிரியாக நம்ம டீல் பண்ணுவோன்றது தெரியாது. கர்த்தரோடு கூட நம்ம டீல் பண்ணுவோம். அல்லேலூயா. அவன் சொல்லுறான், அவர் வேறு மாதிரி இருக்கிற நடவடிக்கைலாம் வித்தியாசமாக இருக்குது, அவங்களெல்லாம் ஒரே தள்ளு போட்டுடலாம் போது ராஜா என்ன பண்ணுகிறார், அகஸ்வர் ராஜா ஓகேன்னு சொல்லி சட்டத்தை போடுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆமான் நகரம் சூசான் நகரம் கலங்கிற்று, கலக்கம் வந்தது, வேதனை வந்தது. மொர்தெகாய் அரண்மனை வாசல் அவன் என்ன பண்ணுகிறான், வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஓன்னு கத்தி அழுகிறான். அப்பொழுது செய்தி யாருக்கு போகிறது, எஸ்தருக்கு போகிறது. இந்த மாதிரி வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகிறான். எங்க அங்கிள் அப்படி அழுகிறாரு, கேட்டுன்னு வரும்போது இப்படியா ஒரு சட்டம் நிறைவேறிட்டு உடனே போய் எஸ்தரை பேச சொல், ராஜா கிட்ட போய் பேச சொல்லு அப்படின்னும் போது, ஐயோ அவருடைய பொற்செங்கோலை அவர் உயர்த்தினால் தவிர என்னால் போக முடியாது, அவர் பொற்செங்கோலை உயர்த்தாவிட்டால் மரணம் தான், அங்கே கழுத்து போயிடும் போது மொர்தெகாய் சொன்ன ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். யாராவது அவ எஸ்தர் சொல்ல, யாராவது அழைப்பிக்கப்படாமல் ஒரு ஸ்திரீயானாலும் புருஷனானாலும் அவர்கள் பிழைக்கும்படி அவர் ராஜா புருஷங்களை நீட்டினால் ஒழிய, அவர் நீட்டார்னா பிழைத்துக் கொள்வார்கள். அவர் தூக்கலன்னா புருஷங்களை அப்படி நீட்டலன்னா ஒரே வெட்டு போயிடுவாங்க. அதனால என்னால் எப்படி முடியும், என்னை சாகடிச்சிடுவானே அப்படி. அப்போ மொர்தெகாய் சொல்லுகிறார், ஸ்திரியே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, இந்த பிரச்சனையிலே கர்த்தர் தான் உன்னை வைத்திருக்கிறார், உன்னை நம்பி இந்த பிரச்சனையை அனுமதித்திருக்கிறார். ஐயோ இவன் மாற மாட்டான், என் குடும்ப சூழ்நிலை மாறாது, என் பிள்ளை மாற மாட்டான், என் வாழ்க்கை மாறாது என்று சொல்லுகிற சகோதரியே, மொர்தெகாய் சொல்கிறார், உனக்கு இந்த ஸ்தானம் வந்தது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நேசிக்கிற பிள்ளைகளை அப்படி விடமாட்டார். இந்த நாளிலே கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள், கர்த்தருடைய பலத்தை நீ பெற்றுக்கொள். இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருக்காதே, நீ ஜெபம் பண்ண வேண்டிய நேரம் தங்கச்சி. ஆமென், மௌனமாயிராதே. அப்படி சொன்ன உடனே பாருங்களேன், அந்த அனாதை பெண் எஸ்தர் சொல்லுகிறாள், எஸ்தர் 4:16, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாக சட்டத்தை மீறி நான் பிரவேசிப்பேன். அல்லேலூயா. எப்படி வருது தைரியம், எப்படி வருது தைரியம், எப்படி வரும்? என்ன பண்ணாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. இப்போ எனக்காக உபவாசம் இரு சொல்லு, மொர்தெகாய் அங்கிள் கிட்ட சொல்லு, எல்லாரையும் உபவாசம் சொல்லு, எல்லா யூதர்களுக்கும் கூட்டு உபவாசம். அல்லேலூயா. கூட்டு உபவாசம், எல்லாரையும் உபவாசம் பண்ணு, எல்லாரையும் உபவாசம். இவ்வளவு உபவாசம் இருக்கிறார்கள். எஸ்தர் அவர்கள் அவங்க தாதியரோடு சேர்ந்து உபவாசம் ஜபம் பண்ணுகிறார்கள். எப்படிங்க? இப்போ நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், 12 பேரை ஆண்டவர் கானான் தேசத்துக்குள்ள அனுப்புகிறார். 12 பேரில் 10 பேர் அழுது பயந்துட்டாங்க பிரச்சனையை பார்த்து. 2 பேர் மாத்திரம் ஈஸியப்பா இது அப்படின்னாங்க. எப்படி அவங்க மாத்திரம் எப்படி அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார்கள்? இப்போது இங்கே செய்தது என்ன? எஸ்தர் உபவாசம் ஜபம், அதை தவிர வேறு பெரிய மந்திரம் எதுவும் செய்யல.
பெரிய காரியம் எதுவும் செய்யல தேவப்பிள்ளையே. நீ கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீ கர்த்தருடைய வல்லமையினாலே ஜீவிக்க வேண்டும் என்றால், பயங்கரமான பிரச்சனை நிறைந்த உலகத்திலே நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், உன் குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, வேலை செய்யும் ஸ்தலத்திலும் சரி, கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த சிநேகம், கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த ஒரு ஐக்கியம் தான் பலத்தை கொண்டு வரும். ஜபம் ஆயிடுச்சு, உபவாசம் ஆயிடுச்சு. இப்பொழுது எஸ்தர் எழுந்துச்சு. ஒரு அநாதை ஸ்திரீ, ஒரு அநாதை பெண். பெண்கள் பயந்தவர்கள், பெண்கள் பலவீனமானவர்கள் சொல்லலாம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், ஜெபிக்கிற ஒரு பெண், உபவாசம் இருக்கிற ஒரு பெண் எழுந்து இப்போ நடக்கிறாங்க. தைரியங்கள் இங்கே வந்தது, எழுந்து நடக்கிற காரண்மைக்குள்ள. இப்போ என்ன நடக்கும்? அந்த செங்கோல் அவர் நீட்டாமல் அப்படி வைத்திருந்தால் உடனே மரணம். அவள் நல்லா தெரியும், நான் உள்ளே போகும்போது ஒன்று தப்பித்து கொள்வேன், இல்லைன்னா மரணம், உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனாலும் அந்த மரணத்தை நோக்கி ஒரு பெண் போறா, தைரியமாக நிமிர்ந்து இப்படி போறா. அதேபாக அஷந்தரபா இப்படி போகிறான். அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? இப்போ நடக்கிறாங்க, உள்ள போறாங்க, கேட்டை தாண்டி போறாங்க. எஸ்தர் அவர்கள் ஒரு அநாதை பெண், யாரும் இல்லாத ஒரு பெண், தன் விசுவாசத்தை எப்படி வளர்த்து கொண்டால், கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை எப்படி வளர்த்து கொண்டால், அந்த விசுவாச பலம் எப்படி அவளுக்கு வந்தது? ஜபம், உபவாசம், ரெண்டு ஒன்னும் பெரிய காரியம் இல்லை. கர்த்தர் கத்து கொடுத்தது அதுதான். நீ ஜபித்து உபவாசம் இருந்து நீ என்னுடைய பாதத்தில் அமரும் போது இப்போ ஏஞ்சி கேட்டை திறக்கிறாங்க, உள்ள போறாங்க. அரண்மனைக்குள்ள நெஞ்ச நிமிர்த்தி, தேவ பிள்ளையே, தேவனுடைய பிள்ளை நீ, அல்லேலூயா. பயப்படுறதுக்கு ஆண்டவர் உன்னை சிருஷ்டிக்கல, நீ உன்னை தெரிந்து கொள்ளல, நீ குறுங்கி போறதுக்கு ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளல, நீ டிப்ரெஷன்ல இருக்க ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளல. தைரியமா உள்ள நடக்கிறாங்க. முன்னாடி ராஜா நிக்கிறாரு. ஒண்ணு அவர் செங்கோலை உயர்த்தணும், நிக்கிறோம். அவர் பார்க்கணும், அது போல நடக்கணும். ரெண்டுல தான் நடக்கணும். அதை பத்தி கவலை இல்லை. நீ செங்கோலை உயர்த்தினாலும் சரி, நீ செங்கோலை உயர்த்தாவிட்டாலும் சரி, ஆமா, என் கழுத்து போனாலும் சரி, நான் உயிரோடு இருந்தாலும் சரி, தைரியத்தோடு நடக்கிறார்கள். என்ன நடக்கும்னு தெரியாது, எப்படி இந்த பிரச்சனை முடியும் தெரியாது, என்ன ஆகும் தெரியாது, ஆனால் தைரியத்தில் நடக்கிறாங்க. ஒரு ஸ்திரீ, அந்த ஒரு அனாதையான ஸ்திரீக்கு அந்த பலன் எப்படி வந்தது? ஜபம், உபவாசம். அல்லேலூயா. ஆமா, இனிமேல் அவங்களுக்கு கவலை இல்லை. அதெல்லாம் சாதாரணம். செங்கோல், தூசி, குச்சி, ஆமென். ஒரு செங்கோல், அகாஸ்வர் ராஜா, தும்பு, தூசி, யாரை பத்தியும் கவலை இல்லை. ஒரு அனாதையான ஒரு ஸ்திரீக்கு பலம், விசுவாசம், நம்பிக்கை வந்து நின்றது. எப்படி ஒரே ஒரு ஸ்திரியே ஆண்டவரோடு இருந்த அந்த ஜபம், உபவாசம், ரெண்டே ரெண்டு தான். இன்றைக்கு நீங்கள் என் பிரச்சனை பயங்கரமாக இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க, நானா நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டே காரியங்கள், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோடு இருங்க, உபவாசம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு ஸ்திரீ அநேக ஆண்களையும் காப்பாற்றினார், குழந்தைகளை காப்பாற்றினார், குடும்பங்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாளிலே கலக்கம் இருந்தது, இன்னொரு நாளிலே சந்தோஷமாக மாறினது. யாருனால? ஒரு ஸ்திரீனால. அப்போ ஒரு ஸ்திரீ உலகத்தை மாற்றும் பொழுது, ஸ்திரீ சூழ்நிலையை மாற்றும் பொழுது, தேவ பிள்ளையே, நீயும் தேவனுடைய மகள் தானே, நீங்களும் தேவனுடைய மகள் தானே. எஸ்தருக்கு ரெண்டு கொம்பு இல்லையே, ஒன்றுமே செய்யலையே. நம்ம ஏன் அதை செய்யாமல் நம்ம வெற்றி எதிர்பார்க்கிறோம்? அதை செய்யாதனால தான் பயம் நமக்குள்ளே வருகிறது. எனக்குள்ளே இருக்கின்ற என் தேவன் என்றும் பெரியவரே, உன் தேவன் என்றும் பெரியவரே, உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே.